ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஹேர் பேக் டிப்பு தாங்க. நம்ம மாடி தோட்டத்திலே விளைஞ்சது இது எல்லாமே. என்னென்ன தேவை, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இது பொடுதலைங்க. இது களைச்செடி மாதிரி நம்ம காய்கறி செடி கூட வளரக்கூடியது. இது எல்லா மண்லேயும் அதுவே வளருங்க. இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பொடுகு உருவாகிறத நம்ம தடுத்துடலாம். இதை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது, அடுத்தது சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, கொஞ்சம் மருதாணி, அப்புறம் செம்பருத்தி இலைங்க, நாட்டு செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா இந்த கஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் இருக்கிற தலையிலேயே நம்ம அப்ளை பண்ணலாங்க. இது நம்ம நல்ல சீவி சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 20 to 1/2 hour வச்சுருந்தோம்னா, 20 minutesலேருந்து 1/2 hourக்குள்ளே வச்சுருந்தோம்னா நம்மளோட முடி ஹேர் ஃபால் ஆகிறத தடுக்கலாம். இப்போ இதில் நான் சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாதம் வடித்த கஞ்சியும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கத்தாழை இருக்குன்னா கத்தாழை ஜெல்லும் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ளாக்ஸ் சீடு நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய தண்ணியையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம தலையில் ஹேர் பேக் மாற்றி வாரத்துக்கு 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணணும். அப்புறம் அதை இது மாதிரி மாற்றி ஹேர் பேக் அப்ளை பண்ணி எடுக்கும் பொழுது நம்ம முடி கொட்டுறது தடுக்கலாங்க. இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதனால தான் இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.